ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் பக்கத்தில் இருக்க ஒரு யோக நரசிம்மர் கோயிலில் இருக்கேன். அது கூடவே ஆஞ்சநேயரும் இருக்கார். இந்த கோவில் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு வ்ளாகாகவே ஒரு வீடியோவே கொடுக்குறேன். இந்த கோவில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கோவிலில் இருக்கிற சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அதாவது இப்போ நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா? வீட்டில் ஒரு சிலருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சிலர் கல்யாணம் ஆகாமல் இருக்கும், குழந்தை இல்லாமல் இருக்கும். இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே போயிடுங்க. ஏன் அப்படின்னா, இங்கே ஒரு ஐயா ஒரு அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்காரு. அதாவது நான் ஒரு சில நேரத்தில் நிறைய இடத்துல போயிட்டு அருள்வாக்கு நான் கேட்டிருக்கேன். ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு திருப்தியாக இல்லை அப்படின்றது தான் நான் சொல்லணும். ஆனால் இந்த ஊர் கோயில், அதாவது நீங்கள் நிறைய கோயிலில் போயிருக்கீங்க அப்படின்னா, நிறைய இடத்துல நம்ம குறி கேட்க போகிறோம் அப்படின்னா உங்களோட பிரச்சனை என்ன, எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கேட்பாங்க. ஆனால் இந்த கோவிலில் மட்டும் தான் நம்மளை நமக்கு நேராக அவர் நின்று அவர் மேலே அருள் வந்தோன்னே அவர் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட எல்லா விஷயத்தையும், நம்மளோட பிரச்சனை, நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றது நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நம்மளோட பிரச்சனை ஃபுல்லாகவே சொல்லிடுவாருங்க. அவர் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம ஏதாவது டவுட்ஸ் இருக்கா நமக்கு அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. அப்போ உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி போகணும் அப்படின்ற ரூட்ஸ் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்பவே சூப்பரான கோயில். இது வரைக்கும் இந்த மாதிரி கோவில் நரசிம்மர் கோயில் ஒரு சில இடத்துல ரொம்ப ரேராக தான் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருப்பார். அதாவது ரொம்ப பெரிய நரசிம்மர் தூணை பிளந்துட்டு வரா மாதிரி இருப்பார். அந்த மாதிரி ஒரு சூப்பரான கோவில் தான் இது. உங்களோட பிரச்சனை எல்லாம் முழுமையாக தீர்ந்து போகணும் அப்படின்னு நீங்கள் மனசார நினச்சிங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க. உங்களோட பிரச்சனை போயிடும். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். அதாவது செலவுகள் நிறையா ஆகுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். இல்லவே இல்லைங்க. வெறும் ரூ. 150 மட்டும் தான் ஒரு டோக்கனுக்கு இவங்க வாங்குறாங்க. மற்றபடி அதிகமான செலவுகள் கிடையவே கிடையாது. அதனால் இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ.